மருத்துவத்துறையில் தேர்வு எழுதியுள்ளேன். செவ்வாய் வலுத்து தசாபுத்தி வந்தீங்கன்னா அந்த தன்மை இருக்கும். மருத்துவ போட்டி தேர்வு எழுதியுள்ளேன், அதில் வெற்றி பெறுவேனா? மருத்துவத்துறை சார்ந்த வேலை கிடைக்குமா? 27/8/2002 27/8/2002 27/8/2002 2 PM மதியானம் 2 மணிக்கு பிறந்திருக்கிறாங்க. அரூர். நேத்து ஒருத்தவங்க திருவாரூர்ல இருந்து கேட்டாங்களோ. மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம். மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம். ஓகே, கேள்வி என்ன? மருத்துவத்துறை தேர்வு எழுதியிருக்கிறீங்க. நேரடியா பாத்தீங்கன்னா 8-12 அமைப்பு சுபத்துவம். சந்திரன் தான் முதல் நிலை சுபத்துவமா இருக்கிறாரா? சந்திரன் தான் உச்சனுடைய வீட்டுல ஒளியான சந்திரனா இல்ல. இந்த இடத்துல யார் அதிக சுபத்துவம், யார் அதிக சுபத்துவம், யார் அதிக சுபத்துவம்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா சிம்மம் வலுத்து இருக்கக்கூடிய ஜாதகம் தான். 28 டிகிரி சுக்கிரன் நீச்சமாகி நீச்ச பங்க அமைப்புகள்ல இருக்காரு. சந்திரன் தான் அதிக சுபத்துவம். ஆமா, இந்த ஜாதகம் சந்திரன் தான் அதிக சுபத்துவம். நேரடியான அமைப்புகள்ல நீங்க பார்க்கும் போதே தெரியும். ராசியிலையும் நவாம்சத்திலையும் இது நீங்க பாக்குறவங்களுக்கு இந்த சந்திரனுடைய சுபத்துவத்தை எப்படிங்க எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்ச குருவின் வீட்டுல உச்ச குருவின் பார்வையில சுக்கிரனுடைய பார்வையில இருக்கக்கூடிய சந்திரன் தான் அதிக சுபத்துவம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சுக்கிரனா இருக்கலாமே அப்படின்ற டவுட் வந்ததுன்னா, சுக்கிரன் 25 டிகிரில நீச்சமாகி நீச்ச பங்கமா இருக்காரு. அவர் இருக்கிறது புதனோட வீடு தான். அப்போ குருவின் வீட்டுல கிட்டத்தட்ட உச்ச குருவின் பார்வையில ஒளியான சந்திரனாக இருக்கிறதும் நவாம்சத்துல குருவின் வீட்டிலேயே இருக்கிறதும் அப்படின்ற தன்மையில இந்த இடத்துல சந்திரன் தான் அதிக சுபத்துவம். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? மருத்துவம் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல என்னால வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சுக்கிர திசை நடந்துகிட்டு இருக்கு. சரி, சுக்கிர திசையில சனி புக்தி போய்கிட்டு இருக்கு. சுக்கிரன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்காரு. பூரண சந்திர அதியோகத்திலையும் இருக்காரு. நல்ல வேலையாக இவர் இந்த மாதிரி சுக்கிரன் வந்து லக்னாதிபதியை விட அட்டமாதிபதி 6ஆம் அதிபதி ஓரளவுக்கு பலவீனமா இருக்கிறது நல்லது. அம்மா சுத்தமா சுக்கிர தசை முடிஞ்சு வர்ற சூரிய தசை, சந்திர தசை. ஆமா, எல்லா வகையிலும் சூரியன் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த இடத்துல சுக்கிரன் சில பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், 7.5 சனியின் அழுத்தங்களுக்கு பிறகு உங்களுக்கு வேலை கொடுப்பாரு. ஆனா மருத்துவம் சம்பந்தப்படுற அமைப்புகளான்னு பாத்தீங்கன்னா, மருத்துவம் சார்ந்த துறைகளை கத்து கொடுக்கிற அமைப்பு மாதிரி வரும். 10ஆம் இடத்தோட புதனும் வலுத்து இருக்கிறாருல. அப்ப இந்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா, குரு 2ஆம் இடத்தோட வரக்கூடிய அமைப்புகளும், ராசிக்கு 10ஆம் இடத்தோட வரக்கூடிய தன்மையும், லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இவரு புதன் வரக்கூடிய தன்மைகளும், புதன் குரு சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல வருவீங்க. ஏன்னா நடப்பது அவயோக தசை, சுக்கிர தசை தானே. சுக்கிரன் என்னத்தான் சுபத்துவமா இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியில அவர் யாரு? 11க்கு 12ல மறைஞ்சு அவரு முதல்ல செய்யக்கூடிய தன்மை 6ஆம் இடத்து வேலையை கொடுத்துருவாரு. 6ஆம் இடத்து அமைப்புகளை கண்டிப்பா கொடுத்துருவாரு. சில இந்த 7.5 சனினால மன அழுத்தங்களை கொடுப்பாரு. ஆமா, மருத்துவ துறையை நீங்க சூஸ் பண்ணாலும் கூட இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில லெக்சரிங், டீச்சிங், கோச்சிங் மாதிரியான நாலேஜ் சார்ந்த அமைப்புகள்ல நிச்சயமா வந்து மிகப்பெரிய உயரிய அமைப்புகள்ல வெளிநாடுக்கு போகாம வெளி மாநில அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல உயர்நிலை ஜாதகமா ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. இந்த ஜாதகம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல அமைப்பு. சரிங்களா?